காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயலால் பெருமளவு பாதிப்புகள் ஏற்படவில்லை. ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் 1070 என்ற எண்ணில் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என கலெக்டர் ரவி பிரகாஷ் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. புதுச்சேரி அருகே அது நிலை கொண்டுள்ளது. மழை படிப்படியாக குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் வலுவிழந்துள்ள நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் அரசு பஸ்கள் மோதிய விபத்தில் இறந்த 11 பேர் குடும்பத்தினருக்கு தவிக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்து சம்பவம் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியது. காயமடைந்தவர்களுக்கு அரசு உயர்தரமான சிகிச்சை அளிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, போருக்கு கடற்படை எப்போதும் தயார், மோதல்கள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதால் நாம் தயாராக இருக்க வேண்டியதை அது எடுத்துரைக்கிறது என்றார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டம் ராஞ்சியில் நடந்தது. இதில் இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தது. 350 என்ற இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்கா 332 ரன்களுக்கு சுருண்டது.